BBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். முன்னைய அரசாங்கத்தினால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல்வேறு வெளிநாட்டு முதலீட்டான திட்டங்களை புதிய அரசாங்கத்தின் கீழ் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்தார். கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டத்தினை ஜனாதிபதி திசாநாயக்கவின் வழிநடத்தலில் அரசாங்கம் ஜனவரி 1 முதல் ஆரம்பிக்கிறது. நாகப்பட்டினம் மற்றும் காங்கேசன்துறை இடையான பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை புத்தாண்டு முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படுகிறது. அவை டிபிசியின் தலைப்பு செய்திகள். வணக்கம். டிபிசியின் மாலை தமிழ் செய்திகள். இனி விரிவான செய்திகள். புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவது தொடர்பிலான கலந்தாலோசனை செயற்பாடுகளை தொடங்கியிருக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி ஆட்சி முறை இல்லாமல் செய்து பாராளுமன்றத்திற்கு கூடுதல் அதிகாரங்களை வழங்க நிறைவேற்று அதிகாரம் கொண்ட பிரதமர் பதவியை உருவாக்க தீர்மானித்துள்ளது. அநேகமாக அடுத்த வருடம் நடுப்பகுதியில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படும் மாகாண சபை தேர்தலுக்கு பிறகு புதிய அரசியலமைப்பு வரைவுக்கான செயல்முறைகள் ஆரம்பிக்கப்படும் என்று அரசாங்க வட்டாரங்கள் மூலமாக நம்பகரமான தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் நிறைவடைந்த பின்னர் நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படும் புதிய அரசியலமைப்பில் இடைக்கால ஏற்பாடு ஒன்றும் உள்ளடக்கப்படும். அதன் பின்னர் ஜனாதிபதி பதவி சம்பிரதாய பூர்வமான ஒன்றாகவே இருக்கும். அந்த ஜனாதிபதி பாராளுமன்றமே தெரிவு செய்யக்கூடிய புதிய அரசியலமைப்பின் ஏற்பாடு புகுத்தப்படும் என்று அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. புதிய அரசியலமைப்பிலும் விகிதாசார பிரதிநிதித்துவ தேர்தல் முறையே தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பது சிறுபான்மை சமூகங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகளின் விருப்பமாக இருக்கிறது. பழைய தொகுதி அடிப்படையிலான தேர்தல் முறை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வரப்படாமல் சிறுபான்மை சமூகங்களின் பிரதிநிதித்துவம் கடுமையாக பாதிக்கப்படும் என்பது அந்த கட்சிகளின் அச்சமாக இருக்கின்றது. புதிய இராணுவ தளபதியாக மேஜர் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோவும் புதிய கடற்படை தளபதியாக ரியர் அட்மிரல் காஞ்சன பனகொடவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் நியமிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான நியமன கடிதங்கள் இன்று ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமநாயக்கவினால் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து கையளிக்கப்பட்டன. இராணுவ தளபதி ஜெனரல் விக்கும் லியனகே மற்றும் கடற்படை தளபதி அட்மிரல் பிரியந்த பெரேரா ஆகியோர் நாளை தமது பதவிகளில் இருந்து ஓய்வு பெறுகின்றனர். முன்னைய அரசாங்கங்களினால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல்வேறு வெளிநாட்டு முதலீட்டான திட்டங்களை புதிய அரசாங்கத்தின் கீழ் ஆரம்பிப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். இலங்கை மீதான வெளிநாடுகளின் நம்பிக்கை அதிகரித்து வருவதாக குறிப்பிட்ட ஜெயதிச பங்கு சந்தை செயற்பாடுகள் முன்னேற்றம் கண்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். புதிய அரசாங்கம் பதவியேற்ற 3 மாத காலத்திற்குள் உறுதிப்பாட்டை ஏற்படுத்துவதை நோக்கிய இலங்கையின் முன்னேற்றத்தை சர்வதேச சமூகம் அங்கீகரித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஜிம்மி கார்ட்டரின் மறைவுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அனுதாபம் தெரிவித்துள்ளார். கார்ட்டரிடம் குடும்பத்தினருக்கு ஜனாதிபதி அனுதாப செய்தியை அனுப்பி வைத்திருக்கிறார். ஜிம்மி கார்ட்டருக்கு 2002ஆம் ஆண்டில் நோபல் சமாதான பரிசு வழங்கப்பட்டதன் மூலம் உலக சமாதானத்தை மேம்படுத்துவதற்கான அவரின் முயற்சிகள் சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டது. சமாதானம், மனித உரிமைகள் மற்றும் மனிதாபிமான செயற்பாடுகள் மீதான அவரின் அசைக்க முடியாத பற்றுறுதி அவரின் மரபாக தொடரும் என்று ஜனாதிபதி திசாநாயக்க தனது அனுதாப செய்தியில் தெரிவித்தார். கிளீன் ஸ்ரீலங்கா செயற்பாட்டு திட்டத்தை ஜனாதிபதி திசாநாயக்கவின் வழிநடத்தலில் ஜனவரி 1 ஆரம்பிக்கவிருக்கிறது. இந்த திட்டத்தின் நடைமுறைப்படுத்தலை மேற்பார்வை செய்வதற்கு ஜனாதிபதி செயலணி ஒன்று அண்மையில் அமைக்கப்பட்டது. 18 உறுப்பினர்களை கொண்ட அந்த செயலணியில் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத் குமாநாயக்க, பதில் பொலிஸ்மா அதிபர், முப்படைகளின் தளபதிகள் ஆகியோரும் அடங்குவர்.
அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி மன்னாரில் கையெழுத்து போராட்டம் இன்று திங்கட்கிழமை நடைபெற்றது. போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் மன்னார் பேருந்து தரிப்பிடத்தின் முன்பாக கையெழுத்து போராட்டம் நடைபெற்றது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்டகாலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளையும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்ட பின்பும் மீண்டும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள போராளிகளையும் புதிய அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி கையெழுத்து போராட்டம் நடைபெற்றது. இதில் அருட்தந்தையர்கள், பொதுமக்கள் அமைப்பினர், மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகள், சமூக பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினம் மற்றும் காங்கேசன்துறை இடையான பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை புத்தாண்டு முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படவிருக்கிறது. தமிழகத்திற்கும் இலங்கைக்கும் இடையான கப்பல் போக்குவரத்து சேவை 40 ஆண்டுகால இடைவெளிக்கு பிறகு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஆரம்பிக்கப்பட்டது. மோசமான வானிலை காரணமாக அந்த சேவை இடைநிறுத்தம் செய்யப்பட்டது. பிறகு மீண்டும் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தொடங்கப்பட்டது. வானிலையால் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக இந்த சேவை நவம்பர் முதல் டிசம்பர் மாதம் வரை நிறுத்தப்படும் என கப்பல் நிறுவனம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தமிழகம் மற்றும் இலங்கை இடையான கப்பல் சேவை ஜனவரி மாதம் 2ஆம் தேதி முதல் மீண்டும் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இதற்கான முன்பதிவு நத்தார் தினமான டிசம்பர் 25ஆம் தேதி தொடங்கியிருக்கிறது. மேலும் வாரத்திற்கு 6 நாட்கள் இந்த சேவை கிடைக்கும் என்றும் ஒருமுறை சென்று வருவதற்கான போக்குவரத்து கட்டணம் இந்திய மதிப்பில் 35,000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும் கப்பல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த முறையினும் தமிழகம் மற்றும் இலங்கைக்கு இடையான கப்பல் சேவை தொடர்ந்து நீடிக்குமா என்ற எண்ணம் பயணிகளிடத்தில் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. TBC Tamil News.